ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை உன்னிடம் சேரும் காலத்தை நான் சொல்லப் போகின்றேன். நான் கொடுக்கும் வரத்தை சற்றென பெற்றுக்கொள்ள நாளும் உனக்கு நன்மை செய்ய மறுத்தாலும் என்னுடைய பாதங்களை உன் கரங்கள் தொட்டதால் உன் கர்ம வினைகளை நான் அகற்றிவிட்டேன். உன் இல்லத்திலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் என்னை அழுது தொழுதால் என் கரங்கள் கொண்டு உன் கைகளை பற்றி இருக்க பிடித்து கொள்வேன். ஆனால் எதற்கும் கலங்காதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் சுகமே. கோபம் உனது பிறவி குணம் அல்ல, அது பிறர் விருப்பம். உன் மீது திணிக்கப்படுவதால் பிறக்கும் குணம். ஞானம் மிளிர கோபம் தவிர என்னுடைய நல் ஆசைகளுடன் உன்னுடைய துணையுடன் நீ சேரப்போகின்றாய். கூடிய விரைவில் உன் துணையுடன் நீ சேர்ந்து விடுவாய் குழந்தையே. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடாதே. நிச்சயம் அவருடன் நீ சேரும் காலம் மிக விரைவாகவே வரப்போகின்றது. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறி, எனக்காக என் வராகி அம்மா இருக்கின்றாள் என்று நீ சொல். அதனால் எப்பொழுதும் என்னுடைய குழந்தை யாருக்கும் அடிமையாக இருந்துவிடக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று அதை சரிபார்த்துக்கொள். என்ன வாழ்க்கை வராகியம்மா, இது எனக்கு விருப்பம் இல்லாததையெல்லாம் நடக்கிறதே என்று மனம் கலக்கம் கொள்ளாதே. தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுத்தால்தான் உடல்நிலை சரியாகும் என தெரிந்து கசப்பை கொடுப்பது போல உனக்கு கசப்பை கொடுக்கின்றேன் என்றால் இனிப்பான நிகழ்வு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்று அர்த்தம். நீ கவலைப்படுவதை நிறுத்து. எதுவாகினும் உன் வராகியம்மாவின் செயல் என்னும் நினைத்து உன் வேலையை செய்து கொண்டே இரு. அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா, பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கின்றாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழவே போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். மனதில் உள்ள வலிதான் உடலை பலவீனமாக்குகிறது. மனதில் இப்பொழுது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிடு. மனதிற்கு ஓய்வு கொடு. நிழலாக நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ நினைத்த மாதிரியே வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லையே என்று கலங்காதே. மனதை அமைதிப்படுத்தி உன் துணையுடனே கூடிய விரைவில் நீ சேர்ந்து விடுவாய். விரைவில் உன்னுடைய துணையுடன் புத்தம் புது வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய். இந்த வராகியம்மா நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.